அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தமிழ் தகுதி தேர்வு புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம எந்த யூனிட் பார்க்க போகிறோம் அப்படின்னா யூனிட் 5 அலகு 5 வாசித்தல். யூனிட் 5 அலகு 5 வாசித்தல் என்னும் தலைப்பில் 15 வினாக்கள் 15 கேள்விகள் கேட்கப்படும். அதில் 2 வினாக்கள் பழமொழி சார்பாக கேட்கப்படும். முதல் பழமொழிகள்னால் என்ன? பழமொழிகள் என்பது சுருங்க சொல்லி விரிவாக விளக்க வைப்பது. பழமொழிகள் என்றால் என்னன்னு கேட்டாங்கன்னா சுருங்க சொல்லி விரிவாக விளக்குவது. பழமொழிகள் பண்பு தொடர்பானது இருக்குது, பணம் தொடர்பானது இருக்குது, மனிதநேயம் தொடர்பானது இருக்குது, கல்வி தொடர்பானது இருக்குது, அறிவு தொடர்பானது இருக்குது, மனிதநேயம் தொடர்பானது இருக்குது. இப்படி பழமொழிகள் ஒவ்வொரு கேட்டகரியாக இருக்குது. நம்ம இங்கே பார்க்க வேண்டியது எதை பற்றி அப்படின்னா கல்வி மற்றும் அறிவு. ரொம்ப முக்கியமான பழமொழிகள் நம்ம இப்போ பார்க்க வேண்டியது. கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு கேள்வியில் உங்களுக்கு உதவி செய்யும். கல்வி குறித்து வழங்கப்படும் பழமொழிகள். நம்ம பார்க்க வேண்டிய தலைப்பு கல்வி குறித்து வழங்கப்படும் பழமொழிகள். கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. கல்வி அழகே அழகு. கல்வி அழகே அழகு. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா கல்வி கரையில் டேஸ் நாள் சில கற்பவர் நாள் சில. கல்வி டேஸ் அழகுக்கே அழகு. ஏட்டுச் சுரைக்காய் டேஸ் உதவாது, கறிக்கு உதவாது. இந்த மாதிரி டேஸ் கொடுத்தும் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சொற்களை ஒழுங்குபடுத்தி கேட்பாங்க. இப்போ எப்படின்னா கரையில் கல்வி கற்பவர் நாள் சில அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அதை முறைப்படுத்தினா தான் நம்ம அந்த சென்டென்ஸை புரிஞ்சுக்கிற முடியும். அப்போ கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி அழகே அழகு. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. கல்விக்கு அழகு கசடர மொழிதல். கல்விக்கு அழகு கசடர மொழிதல் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கேட்பாங்க. கல்வி கரையில் கற்பவர் நாள் சில. கல்வி அழகே அழகு. ஏட்டுச் சுரக்காய் கறிக்கு உதவாது. கல்விக்கு அழகு கசடர மொழிதல். கல்விக்கு அழகு கசடர மொழிதல் ரொம்ப முக்கியமானது. கேள்வி வரும். கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு அந்த பழமொழியை கொடுத்துட்டு அதுக்கான பொருள் என்னன்னு கேட்பாங்க. அப்போ கற்றவருக்கு எங்கே போனாலும் சிறப்பு தான் அப்படின்னு பொருள். இப்போ ஒரு மன்னன் இருக்கார், அங்கே அவையில் இருக்கக்கூடிய ஒரு புலவர் இருக்கார். தன் நாட்டு எல்லையை கடந்தால் அந்த மன்னரோட அடையாளம் தெரியாது. ஆனால் கற்றவர் எங்கே போனாலும் பொழைச்சிக்கிடுவாங்க. அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எழுத்து அறிவித்தவன் இறைவன் ஆவான். அதான் மதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்கள்ல, அதே தான் தாய் தந்தை குரு தெய்வம். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். அப்போ எழுத்தறிவித்தவன் டேஸ் ஆவான்னா இறைவன் ஆவான். கல்வியே அழியா செல்வம். அப்போ டேஸ் அழியா செல்வம் கேட்டாங்கன்னா கல்வியே அழியா செல்வம். எதுக்கு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கல்வி பார்த்திங்கன்னா யாரும் நம்மகிட்டருந்து எடுத்துகிட்டு போக முடியாது. கொள்ளையடிக்க முடியாது. அதை யாராலையும் அழிக்கவும் முடியாது. நம்ம அள்ள கொடுத்தாலும் அது குறையாது. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது கல்வியே அழியா செல்வம். அப்போ கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான். கல்வியே அழியா செல்வம். கல்வியே அழியா செல்வம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அறிவின் பெருமையை விளக்கும் பழமொழிகள். ஃபஸ்ட்டு பார்த்தது கல்வியின் பெருமையை விளக்கக்கூடிய பழமொழிகள். இப்போ பார்க்குறது அறிவின் பெருமைகளை விளக்கக்கூடிய பழமொழிகள். அறிவு நுட்பம், புத்தி கூர்மை, சான்றோர் சொல் கேட்டல், இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்குது அதோட பொருளுக்கு. இப்போ முதல் பழமொழிகள் போயிடலாம். அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவுடையார் எல்லாம் உடையார். பேரினை உடையார் புகழை உடையார்.
செல்வத்தை உடையார், மதிநுட்பத்தை உடையார். அப்போ ஒரு லைனில் சொல்லிட்டாங்க, அறிவுடையார் தான் உலகத்தில் எல்லா பொருளும் உடையார் அப்படின்னு. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவுடையாரை அரசனும் விரும்புவான். அறிவுடையாரை அரசனும் விரும்புவான். ஆமாம், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் செஞ்சால் நமக்கு சாதகம், எந்த நேரத்தில் செஞ்சோம்னா நமக்கு பாதகமாக முடியும், இந்த மாதிரி களமறிந்து போர் செய்யும் முறை, இதை எல்லாமே ஒரு நபர் தெளிவாக அறிவுடைய பயன்படுத்தி தான் ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு ஆளைத்தான் யார் விரும்புவா? அரசனும் விரும்புவான். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரியுன்ற ஒரு மனப்போக்கு, மனச்செருக்கு இருக்கக்கூடாது. தெரிஞ்சது ஒரு விஷயம் இருக்கும், தெரியாமல் 1000 விஷயங்கள் இருக்கும். அதான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அப்போ உலகத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். கல்லாதது உலகளவு. அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவுடையாரை அரசனும் விரும்புவான். கற்றது கைமண் அளவு. கற்றது கைமண் அளவு. இதெல்லாம் எந்த தலைப்புக்கு கீழே வருதுன்னா, அறிவின் பெருமையை விளக்கும் பழமொழிகள். அறிவின் பெருமையை விளக்கும் பழமொழிகள். அடுத்து ரொம்ப முக்கியமானது, கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. எந்த இடத்துலையும் வன்முறை மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கக்கூடாது. புத்தி கூர்மையை தான் அங்கே செயல்பட்டு நமக்கு சாதகமாக நம்ம செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. அறிவீனம் இடத்தில் அறிவுரை கேட்காதே. அறிவீனம் இடத்தில் அறிவுரை கேளாதே. அறிவீனம் இடத்துல அறிவுரை கேளாதே. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தட்ட சமயோஜன புத்தி இல்லைன்னா, புத்தி கூர்மையோ தொழில்நுட்பமும் இல்லைன்னா அவங்ககிட்ட நீ அறிவுரை கேட்காத. ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றி தெரியாது, அந்த விஷயத்தை பற்றி அவங்ககிட்ட நீ ஐடியா கேட்டேன்னா அவங்களுக்கு தெரிஞ்சதை வாய்க்கு வந்ததை சொல்லிடுவாங்க. அப்போ அந்த அறிவுரையை பயன்படுத்தி நீங்கள் அந்த விஷயத்தில் ஜெயிக்க முடியாமல் போயிடும். அப்போ அறிவீனம் எங்கெங்கே புத்தி கூர்மை இல்லையோ அவங்ககிட்ட நீ என்ன கேட்காத? அறிவுரை கேட்காத. புரியுதுங்களா? அறிவீனம் இடத்தில் அறிவுரை கேளாதே. நிறை குடும்பம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். ரொம்ப முக்கியம். நிறை குடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதிகமாக படிச்சிருக்கவங்க என்ன செய்ய மாட்டாங்க? வெளிப்படுத்த மாட்டாங்க. குறைகுடம் என்ன செய்யும்? கூத்தாடும். ரொம்ப முக்கியம். இது எல்லாமே கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. அறிவீனம் இடத்தில் அறிவுரை கேளாதே. குறைகுடம் கூத்தாடும், நிறைகுடம் தழும்பாது. அப்போ அதில் டேஸ் விட்டு கூட கேட்கலாம். குறைகுடம் தழும்பாது மாற்றி கூட கேட்கலாம். குறைகுடம் தழும்பாது, நிறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் தவறு. அது எப்படி வரணும்? நிறைகுடம் தழும்பாது, குறைகுடம் கூத்தாடும். அதே மாதிரி அறிவுரை உள்ளாத இடத்தில் அறிவீனம் கேளாதே அப்படின்னு மாற்றி கொடுத்துட்டாங்க. அப்போ அதை கரெக்டாக பொருளின் அடிப்படையில் எப்படி சீர்படுத்தி எழுதுவீங்க? அறிவீனம் இடத்தில் அறிவுரை கேளாதே. அடுத்து பாருங்கள், புத்தியை தீட்டாதே கத்தியை அப்படின்னு சென்டென்ஸை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ பொருள் படம் எப்படி அமைக்கணும்? கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு. கல்வி பார்த்தோம், இப்போ அறிவு பார்த்துருக்கோம். அடுத்து சான்றோர் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சான்றோர் சொன்ன பழமொழிகள் வரும் அடுத்த வீடியோவில். இது முழுக்க உங்களுக்கு பயன் இருக்கும் விதத்தில் தான், வீட்டிலேருந்து படிக்கிறவங்களுக்கு உதவும் வகையில் தான் நம்ம இதை கொடுக்குறோம்.